மூளவுள்ள மனுஷனையும் முட்டாளா மாத்துது, பட்ட படிப்பு படிச்சவனையும் பைத்தியாரனா மாத்துது, காசு உள்ள மனிதனையும் கடங்காரனா மாத்து. காணும் இடமெல்லாம் உறைபவனே இறைவா, தேடி அலைந்தேன் தென்படவில்லை, பாடிப்பரவி பன்னிசைக்கும் பக்குவமறியா பாவி நான் கூவி அழைக்கிறேன், ஒரு முறை இறங்கி வா. ரொம்ப பெருசாக டயலாக்லாம் விட்டுட்டு போனார், காதல் தான் வாழ வைக்கிறது என்று. கோடியில் ஒருவரை வாழ வைக்கலாம் காதல், பலரை வீழ்த்தி கொண்டு தான் இருக்கிறது, பலரை அழிவு பாதைக்கு நேராகத்தான் கொண்டு சென்றிருக்கிறது இந்த காதல். இந்த காதல் திருமணங்களை எடுத்து பாருங்கள் நடுவர் அவர்களே, பல காதல் திருமணங்கள் தோல்வியில் தான் முடிகிறது. பல காதல் திருமணங்கள் நடந்தால் கூட அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத சூழல் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் உறவில் புரிதல் இல்லை, மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் அவர்கள் காதலித்து திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்து ஒரு பல வருடங்கள் கழிந்த பிறகு ஒரு பொது நிகழ்ச்சிக்கு செல்கிறார்கள். இல்லை என்றால் ஒரு திருமண வீட்டுக்கு செல்கிறார். செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் அனைவருமே நகை நட்டோடு இருப்பதை பார்க்கும்போது கொஞ்சம் பொறுத்திருந்தால் இதைவிட பெஸ்டா கிடைச்சிருக்குமே என்று சொல்லக்கூடிய எண்ணம் அவர்களுக்குள் ஏற்படுகிறது. அவசரத்தில் முடிவெடுக்கிறார்கள். அடுத்ததாக இந்த 2K கிட்ஸை பாருங்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அதாவது வருகிறார்கள், தங்குகிறார்கள், வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். அவர்களின் நிலை அப்படித்தான் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் காதலை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் ஒரு காதல், கல்லூரியில் ஒரு காதல், பணியாற்றக்கூடிய இடத்தில் ஒரு காதலோ பல காதலோ இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பணம் தான் காதலை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பாடகன் எழுதினார், ஒரு கவிஞர் எழுதினார், பணத்துக்காக என் மனச மறந்து அவங்க கூட போனியே, தங்கமான மனச மறந்து அவங்க கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கூட போனியே. அப்படி ஒரு கவிஞன் எழுதினான் நடுவர் அவர்களே. பணம் தான் காதலை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப எப்பவுமே அப்படித்தான் இருக்கு. பணம் வசதி இருந்தால் மட்டும்தான் உனக்கு காதல் கைகூடும், வசதி இல்லை என்றால் காதல் கைகூடாது என்பதை 100% அடித்து சொல்கிறேன். 1-2 சாத்தியமாக இருக்கலாம். நடுவர் அவர்களே, காதலின் அடையாளம் என்ன? என்ன? இல்ல, இதயம், ஹார்ட். ஹார்ட் சிம்பிள். ஹார்ட், ஹார்ட்ல என்ன இருக்கு? அம்புக்குறி இருக்கு. அந்த அம்புக்குறி எதுக்கு வச்சாங்க? தொலைச்சிட்டு போயிரும், அழிச்சிட்டு போயிரும். அதுக்காக இந்த அம்புக்குறி அவங்க வச்சிருக்காங்க. அதாவது காதல் என்பது ஊடி அப்படி போயிட்டே இருக்கும். ஊடி அம்புக்குறி எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அதாவது தொலைச்சிட்டு போயிட்டே இருக்கு. காதல் என்பது ஓட்டை விழுந்த பரிசல், அது மூழ்கி கொண்டேதான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா அழக அதிகமான காதல் பாடல்களை பாடிய கவிஞர் கண்ணதாசன் எழுதிய கண்ணதாசன் என்ன சொன்னான்? காதலை திரைப்படத்திற்கு விட்டு விடுங்கள், கல்யாணத்தை பெற்றோருக்கு விட்டு விடுங்கள், அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஒரு கவிஞன் சொன்னான். என்னன்னா, கடலில் மூழ்கியவன் முத்தெடுப்பான், காதலில் மூழ்கியவன் பிச்சை எடுப்பான் அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னான். அதாவது காதல் என்பது ஒரு வண்டை போல, ஒரு தேனியை போல, ஒரு வண்ணத்து பூச்சியை போல, எங்கே இன்பம் இருக்கிறதோ, எங்கே தேன் இருக்கிறதோ அங்கே நாடி சென்று விடும். அதுதான் காதல். அதை அன்றே காலமேக புலவர் அழகாக சொன்னார். தத்தித்தா தூதுதி தாதூதி தத்துதி, துத்தி துதைதி துதைதத்தா தூதுதி, தித்தித்த தாதிது தித்தித்த, தெத்தித்தாதோ தித்தித்த தாது. நான் விளக்கத்தை சொல்றேன் பாருங்க. அதாவது நடுவர் அவர்களே, அதாவது ஒரு வண்டி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இடத்துல போயிட்டு என்னது தேன் துளியை ருசிக்கிறது, அதன் பிறகு இன்னொரு இடத்துக்கு, அதைத்தான் காலமிக புலவர் சொல்றாரு. அப்போ எந்த பூவில் உள்ள தேன் சிறந்தது என்பதை சொல்ல முடியுமா? காதல் அப்படிதான். காதல் இங்க பார்வைபுரத்துல ஒரு காதல் வரும், நம்ம டெரிக்ல ஒரு காதல் வரும், பஸ் ஸ்டாண்டு போய் ஒரு காதல் வரும். அதுவும் நல்ல காதல் நடுவர் அவர்களே. 10ஆம் வகுப்பு படிக்கும் போது நமக்கு ஒரு காதல் வருகிறது, நல்ல காதல் தான். 12ஆம் வகுப்பிலும் வருகிறது, அது கள்ளக்காதல் அல்ல. இல்ல, அது இல்ல, கல்லூரி செல்லும் போது காதல் வருகிறது, அதுவும் என்னது நல்ல காதல் தான். அதாவது நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு மனிதனை முழு கிறுக்கனாக மாற்றுவது காதல். இதனால் என்ன நடக்கிறது? பெற்றோர் துன்பப்படுகிறார்கள், சமுதாயம் துன்பப்படுகிறது, அதே நேரத்தில் உறவினர்கள் துன்பப்படுகிறார்கள். அதுக்குதான் ஒரு பாடல் எழுதினா, மூளவுள்ள மனுஷனையும் முட்டாளா மாத்துது, பட்ட படிப்பு படிச்சவனையும் பைத்தியாரனா மாத்துது, காசு உள்ள மனிதனையும் கடங்காரனா மாத்துது. ஓய், காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதுங்க. ஒரு கவிஞன் அழகா பாடின. நடுவர் அவர்களே,
நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு லவ் லெட்டர் எழுதினேன், அதாவது காதல் கடிதம். நான் எழுதினேன். நான் அப்பப்போ எழுதுறது உண்டு, இதை ஒண்ணு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். சரியா? அதான் காதல் கடிதம் எழுதி என்ன பண்ணேன் அப்படின்னாச்சுன்னா, எங்க ஊர்ல உள்ள ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து, இந்த சைமாவிட்ட கொண்டு கொடுப்பியா அப்படின்னு, ஒரு பேர் சைமா. சைமாட்ட கொடுப்பியா அப்படின்னு. அவ என்ன பண்ணா, சைமாட்ட கொண்டு கொடுத்தா. மறுநாள் சைமா நேரம் என்கிட்ட வந்து, வர்ற வேகத்தை பார்த்து நிறைய சிக்கலாயிருமா அப்படின்னு அவன் லெட்டரோட கையில வந்தா. வந்த உடனே அவ, சாரிடா, நான் வேற ஒருத்தன் என் மாமா பையன் லவ் பண்றேன் அப்படின்னு. அவ உண்மையை சொல்லிட்டாளே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அவ மனசுல எனக்கு வேற மாதிரி எண்ணம் வந்துட்டு, இனி யாரை கரெக்ட் பண்ணலாம், இந்த லெட்டரை நம்ம பயன்படுத்தணும். அவ தங்கச்சிட்ட கொடுக்கலாமா, இல்ல அவ ஃப்ரெண்டு இன்னொருத்திட்ட கொடுக்கலாமா அப்படிங்கிறது மாதிரி. உடனே படிக்கும் வாழ்க்கை. அதாவது உடனே நான் சொன்னேன், சரி உன் தங்கச்சிட்ட கொடுத்துருக்கியான்னு. ஏன் தங்கச்சிட்டு நான் எப்படா கொடுக்கறது, நீ அவ புக்கில கொண்டு போய் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா? இதை வைத்துதான் ஒரு கவிஞன் எழுதான், நீ நேசிக்கும் பெண் நீ நேசிக்கும் பெண் உன்னை விட்டு பிரிந்தாலும் உன் நேசம் நிஜமானால் அவளுடைய தங்கை உனக்கு பிக்கப் ஆகும் அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதுனா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் உண்மை நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, காதலின் அடையாள சின்னம் என்ன? அடையாள சின்னம், அது அடையாளம், ஹார்ட். அடையாள சின்னம் தாஜ்மஹால் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே? சரி, தாஜ்மஹால் யாருக்காக கட்டப்பட்டது? மும்தாஜ் எத்தனாவது பொண்டாட்டி தாஜ்மஹால்? இவரு ஷாஜகானுக்கு 4வது. அப்படிதான். மொத்தம் எத்தனை கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு? அத்தனையும் காதல். எனக்கும் பல தாஜ்மஹால் கட்டணும்னு ஆசை இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு. சரியா? எப்படி பல தாஜ்மஹால் ரைட். அதாவது காதல் செய்வது இன்னைக்கு எளிது, ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு பைக் இருக்கணும், ஒரு செல்போன் இருக்கணும், ஒரு ஜோடி துணி இருக்கணும். இவ்வளவு இருந்தாச்சுன்னா, ஒரு ட்ரெஸ் ஜோடி இருந்தா போதும், எத்தனை பேர் வேணாலும் வளர்ச்சி போடலாம் இன்றைய காலகட்டத்தில். அதாவது ஏத்துக்கணும். நாங்க விளக்கம் சொல்லிதாரேன், நான் விளக்கம் சொல்லிதாரேன் நடுவர் அவர்களே. அதாவது எத்தனை பேர் வேணாலும் வளர்ச்சி போடலாம். அதாவது முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, தலை நிறைய முடி வளர்க்கணும், எப்படியாவது முடி வளர்க்கணும் இப்போ உள்ள காலகட்டத்துல. சரியா? அதைத்தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அவன் குளிக்காம இருந்தாதான் இந்த காலகட்டத்துல பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. இதெல்லாம் தெரியாம பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது நான் 3 டைப் ஸ்ப்ரே அடிச்சிட்டு என் வாழ்க்கை நிறைய பொண்ணுங்கள் அப்படிதான் நடுவர்களை இன்றைய காலகட்டத்துல. எங்க நடுவர்களே, இது எல்லாம் தெரியாம 3-4 ஸ்ப்ரே அடிச்சு என் வாழ்க்கையில நிறைய நான் தொலைச்சிருக்கிறேன். சரியா? சரி, இனிமேல் இப்படி எனக்கு தெரியுது. ரைட். அதாவது காதல் எப்படி எல்லாம் என்ன இருக்கு? ரைடிங், பைக்ல நல்லா சுத்தணும், அடுத்ததா டேட்டிங் போகணும், மிஸ் பண்ணணும். அதாவது நல்லா சுத்தணும், எங்கேயா போய் தங்கணும், அடுத்த விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் இன்றைய காதல். அதாவது முடிக்க ஒரே நிமிஷம் நான் முடிச்சு தந்துடுறேன். அதாவது நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னால பொண்ணு பார்த்துட்டு வருவாங்க, அப்படித்தானே? பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, பொண்ணுகிட்ட பேசணும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியதான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகும், எப்படா நிறுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்துட்டே இருக்கும். நடுவரில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்க மனைவி உங்ககிட்ட, நீங்க யாரையா கல்யாணம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். சாரி, லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? கேட்கல. உங்களுக்கு கேட்கவே இல்லை. பெரும்பாலும் எல்லாத்தையும் கேட்கறோம். என்கிட்ட கேட்டா கல்யாணம் முடிஞ்ச உடனே தெரிஞ்சுது. நடுவரை என்கிட்ட கேட்டா, கலா யாரு, சுஜா யாரு, ஏ யாரு, டி யாரு, எஸ் யாரு, வேற எல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியும். எல்லாம் கேட்டா எனக்கு நானும் புத்திசாலித்தனமா, கலா நம்ம ஆன்டி தானே அப்படின்னு கேட்டேன். இல்ல, சன் ஆப் கோலப்பன் அப்படின்னா. அப்படியா? நடுவர் அவர்களே, அன்னைக்கு என்ன நடந்தது? சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், தெரியல நெஞ்சு கிழிஞ்சி. அன்று அவள் பேச ஆரம்பித்தாள், நான் நிறுத்த ஆரம்பித்தேன். நடுவர் அவர்களே, கடைசியாக அதாவது இந்த கவிஞர் வாலி அழகா சொல்வாரு, காதல் என்பது ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன், இதுதான் காதல் அப்படிங்கறத அவர் சொல்லி இருக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் அந்த காதல் என்பது சமூகத்தை சீரழித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி எங்கள் அணிக்கை தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.